தவிக எம்எல்ஏ மக்களிடம் எல்லாம் சரி பண்ணிடுவோம், இனி கரண்ட் போகாது என்று உறுதியாக பேசிக் கொண்டிருந்த போதே அந்த நேரத்தில் மின்சாரம் தடைப்பட்டது. மக்கள் உடனடியாக கூச்சலிட்டு அரசை விமர்சித்தனர். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதுக்கு முன்னாடி இந்த ஆபீசர்ஸ் தான் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரிய வேண்டும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 4 அவர் கூட கரண்ட் வர மாட்டேங்குது. நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடுறோம். கடல்ல போய் பாடுபட்டோம். தமிழகம் முழுவதும் தொடர்ந்து மின்தடை பிரச்சனை நிலவி வருகிறது. பல நாட்களாக பல்வேறு பகுதிகளில் அறிவிக்கப்படாத மின்வெட்டுகளும் நீண்ட நேர மின்தடைகளும் மக்களை வாட்டி வருகின்றன. நீர்ப்பாசனம் பாதிக்கப்படுகிறது, பயிர்கள் வாடுகின்றன, கடுமையான உழைப்பு வீணாகிறது, சிறு மற்றும் குறு தொழில்களில் உற்பத்தி தடைபடுகிறது, வருமானம் குறைகிறது, தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. குறிப்பாக குழந்தைகள், முதியோர், நோயாளிகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகளின் அன்றாட செயல்பாடுகள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றன. இந்த நிலை மக்களை சாலையில் இறங்கி போராட்டம் நடத்தும் அளவுக்கு தூண்டியுள்ளது. மின்தடை இல்லாத தமிழகம் என்று தவிக அரசு ஆட்சிக்கு வரும்போது அளித்த பெரும் வாக்குறுதி இப்போது கேலிக்குறியாகி மாறி உள்ளது. சூரிய மின்சாரம், காற்றாலை, புதிய திட்டங்கள் என பல அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. ஆனால் யதார்த்தம் முற்றிலும் வேறு மாதிரியாக உள்ளது. ஒவ்வொரு முறை மின்தடை பிரச்சனை எழும்போதும் அரசு பல்வேறு காரணங்களை சொல்கிறது. நிலக்கரி பற்றாக்குறை, மத்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லை, தேவை அதிகரிப்பு என்று. ஆனால் மக்கள் இந்த விளக்கங்களை ஏற்க மறுக்கின்றனர். மின் தேவை ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கும் என்பது முன்கூட்டியே தெரிந்த விஷயம். இருந்தும் முன்கூட்டியே திட்டமிடல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், பராமரிப்பு பணிகளை சரியான நேரத்தில் முடித்தல், மாற்று ஆற்றல் திட்டங்களை வேகப்படுத்துதல் ஆகியவற்றில் அரசு தோற்றுவித்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மின்தடை பிரச்சனை தவிக அரசின் மீதான ஒட்டுமொத்த அதிருப்தியை மேலும் அதிகப்படுத்தியுள்ளது. அடிப்படை தேவையான மின்சாரத்தை கூட உறுதிப்படுத்த முடியாத அரசு மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள எரிச்சலும் நம்பிக்கை இழப்பும் தெளிவாக தெரிகிறது. வெற்று வாக்குறுதிகளும் தொடர் விளக்கங்களும் இனி மக்களை திருப்திப்படுத்தாது. தமிழகத்தில் மின்தடை என்பது வெறும் மின்துறை பிரச்சனை அல்ல. இது ஆட்சியின் திறன், முன்னோக்கு மற்றும் மக்கள் நலன் மீதான அக்கறையின் மீதான பெரும் கேள்வியாக மாறியுள்ளது. தவிக அரசின் மீதான மக்களின் அதிருப்தி நாளுக்கு நாள் வளர்ந்து வரும் நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு உடனடி மற்றும் நிரந்தர தீர்வு காண வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளது.